ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிங்கப்பூரில் ஸ்கூல் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் வெளியூருக்கு கிளம்பி போகிற வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு டைம் கொடுத்துருவாங்க, இந்த டைமுக்குள்ளே இந்த டைம் வரையும் தான் லீவ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ அப்போ தான் நம்மளோட பார்ட்னர், நம்மளோட தொழில், நம்ம கூட வேலை செய்கிறவங்க அவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு லீவ் எடுக்கணும். எல்லோரும் ஒரே டைமில் பேசி வச்சுட்டு லீவ் எடுக்கணும். என்னோடய பார்ட்னர் இப்போ சைனா போயிருக்காங்க. அவங்க தான் நிறைய வீடியோலாம் எனக்கு எடுத்து அனுப்பிட்டுருக்காங்க. அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க 5 ஹோட்டல் 9 நாள் 5 ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. 5 ஹோட்டல்லையே இப்போ காமிக்கிற ஹோட்டல் தான் ரொம்ப பெஸ்ட்டான ஹோட்டலாக, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப க்ளீனாக இருந்தது, அப்புறம் நீட்டாகவும் இருந்தது. அப்புறம் சாப்பாடு அப்பா, காலையில் எழுந்திரிச்சி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே இருக்கும் இல்லையா ஹோட்டலில், அவ்வளோ விதவிதமாக அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. போன 5 ஹோட்டலில் இது தான் இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹோட்டல்னு சொன்னாங்க. அவ்வளோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருந்திருக்கு. ஸோ என்ன தமிழவங்க போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது சாப்பாடு. மற்றபடி எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே தான் போல இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய இடம் சுற்றி பார்த்தாங்களாம். இப்போ சைனா ரொம்ப கூலிங் வெதராக இருக்குதான். இப்போ கூலிங் வெதர் எடுத்துக்க முடியாதவங்க, அவங்களால கூலிங் வெதரு உடம்பு தாங்காது அப்படிங்கிறவங்க ஜூனில் போகலாம். நம்மளுக்கு ஜூன்லேயே நல்லா இருக்கும். ஜூனில் என்னோடய நேபர் போயிட்டு இருந்தாங்க, நல்லா இருக்குன்னாங்க சைனா. ஸோ அதாங்க சைனாவுக்கு போகிறாங்கன்னா ஹோட்டல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணாங்க போல இருக்குது. சில சமயம் கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொன்னாங்க. சாப்பாடு அங்கே உள்ள சாப்பாடு வெரைட்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. எல்லாம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குது, தெரியல. ஆண்டி என்ஜாய் பண்ணுன்னு சொன்னாங்க. என் கூட போனோம், என்னோட வேலை செய்கிறவங்க. ஸோ என்னென்னே தெரியல, பாருங்களேன், என்னென்னமோ இருக்குது. பார்க்கலாம் கரப்பம்பூச்சி பூ மாதிரி தெரிஞ்சிச்சு சில இதெல்லாம், எல்லாம் முட்டை இது என்னென்னமோ இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ கடைசிலையும் நிறைய அந்த ரிசப்ஷன், அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் நல்லா டெக்கரேஷன் பண்ணி நல்லா வச்சுருந்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸும் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.忙啊，好多煙，好多煙啊！我拎個別串到俾你。好多謝。ஓகே, எல்லோரும் ஹோட்டலோட பேரை பார்த்துக்குங்க. இது தான் அந்த ஹோட்டல். நல்லா அது என்ன, அந்த ரிசப்ஷன் நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குன்னு நாங்கள் அழகாக பார்க்க, அவ்வளோ அழகாக விதவிதமாக டெக்கோ பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சைனாவுக்கு போகிறாருந்தா இந்த ஹோட்டலில் புக் பண்ணிக்கோங்க, அவ்வளோ நல்லா இருக்குன்னாங்க. நானும் பிளான் பண்ணுறேன் போகலான்னு, எப்போன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். சைனா போக முடியாதவங்க இந்த வீடியோவிலையாவது பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.